नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा। एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है। मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी। जी, हम साथ में सरकार बनाएंगे। हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे। एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं। देखिए, एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी है। Sir, what about O. Pannirselvam and TTV Dinagaran? Are they also part of the NDA or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा। जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय कर। தொடர்ந்து நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர். வணக்கம் அரவிந்த். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. காலையிலிருந்தே நடைபெற்ற நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். இது ரொம்ப இயல்பான கூட்டணி, வலிமையான கூட்டணியாக அமைவதற்குத்தான் கால தாமதம் ஏற்பட்டது என்றெல்லாம் அமித்ஷா பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததே இந்த கூட்டணிக்கான ஒரு தொடக்கமாகத்தான் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் தமிழகத்தின் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்க. அதனை தொடர்ந்து அந்த அறிவிப்பு வெளியானதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தன்னுடைய கட்சி தலைவர்களுடன் அவர் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு, ஐடிசி ஹோட்டலுக்கு சென்றிருந்தார். அங்குதான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அதனை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அதிமுக மற்றும் அதே போல பாஜக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கான அறிவிப்பில் 2-3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒன்று, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வைக்கப் போகிறது. அதிமுக தலைமையில், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அமித்ஷா தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவதாக, மிக முக்கியமானதாக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்ட தலைவர்களின் அவர்களோட பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு அமித்ஷா அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதை மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு 2 பெரும் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்வைக்கப்பட்ட 2 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் தெரிகிறது. ஒன்று, அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட மூவரையும் கட்சியில் இணைக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் இபிஎஸ் தெளிவாக இருந்தார். அதனையும் பாஜக ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனை தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் 1 ஆண்டு காலம் இருக்கும் பட்சத்திலும் கூட ஒரு ஆர்கானிக்காக இந்த கூட்டணி செயல்பட வேண்டும். அதன் காரணமாக தான் தற்போது இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு மத்திய உள்துறை அமித்ஷா சென்னை வந்து, அதுவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இருப்பதும் இந்த கூட்டணி சுமூகமாக நடத்துவதற்காக, அதாவது பாஜக தரப்பிலிருந்து எந்த பிரச்சனையும் இருந்துவிடக் கூடாது, மக்கள் மன்றத்திலும் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தலைவர்கள் மத்தியிலும் இணைந்திருக்கிறது, தொண்டர்கள் மத்தியிலும் இணைய வேண்டும் என்பதற்கான ஒரு மெசேஜை கொடுப்பதாகத்தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்துக்கு சென்றிருப்பதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் அரவிந்த். தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இரவு விருந்துக்காக